போன ஒரு வீடியோல அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்கள், அங்க வேலைக்காக சென்றுள்ளவர்கள், படிப்பிற்காக சென்றுள்ளவர்கள், இன்க்ளூடிங் கிரீன் கார்டு வரைக்கும் சிட்டிசன்ஷிப்பை அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்களை ஒதுக்கிட்டு மற்றவங்க எல்லாரும் எந்தெந்த மாதிரி சங்கடங்கள் நேர இருக்கின்றது, எந்தெந்த மாதிரி ஆபத்துக்கள் வர இருக்கின்றன, இதை எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அதில் என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியனாக நான் சொன்னது, வந்துருங்க திரும்பி இந்தியாவுக்கு, என்ன காசு சம்பாதிச்சிருக்கீங்களோ, பணம் சம்பாதிச்சிருக்கீங்களோ எடுத்துட்டு வந்துருங்க. பல பேர் கடுமையான தாக்குதல் பதிவிட்டு இருந்தாங்க. சில பேர் வழக்கம் போல இந்தியாவில் வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிறாங்க, அமெரிக்காவை பற்றி நீங்கள் என்ன பெருசாக பேசுகிறீங்க, அங்கே நல்லா தான் இருக்குது, அமெரிக்கா யாராலையும் வீழ்த்த முடியாது, அமெரிக்காவை யாராலையும் வீழ்த்த முடியாது, அவங்களே அவங்கள வீழ்த்திக்கிறாங்க. எப்படி போன ஒரு வீடியோவில் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கே தனக்குத்தானே குழி பறிச்சுக்கிறதுன்னு சொன்னேனோ, அது மாதிரி அமெரிக்கா தனக்குத்தானே குழி பறிச்சுக்கிறாங்க. எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியோ பொறாமையோ யாருமே கிடையாது. நான் படிக்கிற தகவல்களை அதுவும் ரொம்ப தேடி தேடி கண்டுபிடிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அதற்கு ஒரு தகவலை படித்தேன்னா உடனே கூகுளில் போய் அதை சார்ந்த பல விஷயங்களை சர்ச் பண்ணுறேன். அதில் 10 ஆர்டிகிள் வருது. அந்த 10 ஆர்டிகிள் இன்னொரு 10 ஆர்டிகிளை கொடுக்கும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு உழைப்பு அதில் தேவைப்படுதுங்கிறது. அதை படிக்கும்போது எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிற தகவல்களை நான் உங்க கூட ஷேர், இது மாதிரிலாம் இருக்கு. அதை படிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வெறும் படிக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு கல்வி கற்பிக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா, எதையுமே ஒரு மாற்று கண்ணோட்டத்துல அலசி ஆராய்ந்து பார்க்கணும். அப்படிங்கிற ஒரு செய்தி வருதுன்னா அதை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்கணும். எல்லார்கிட்டயுமே நான் என்ன கேட்கிறேன் சொல்லிடுறேன், என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, எதையுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு அதாவது இந்த ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்ல. அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு பின்னாடி ஹிடன் மீனிங் ஆர் ஹிடன் அஜெண்டா, ஹிடன் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது புரிய வரும். அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்ககிட்ட ப்ரெசன்டேஷன்ஸ் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். நான் படித்த பல செய்திகளை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை அடையாது, அது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார மந்த நிலை, தட் இஸ் எக்கனாமிக் ரிசெஷன் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ப மாட்டீங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50 மணி நேரம் படிக்கக்கூடிய மெட்டீரியலை படிச்சிருக்கு. அவ்வளவு மெட்டீரியல் படிச்சுட்டு அதுல இருந்து சில தரவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அமெரிக்காவின் பொருளாதார மந்த நிலை, அதாவது யூஎஸ் எக்கனாமிக் ரிசெஷன், அதை பத்தி இதுல பார்க்கலாம். அதை சார்ந்த பல செய்திகள். முதல்ல என்ன அப்படின்னாக்க, பொருளாதாரம் சார்ந்த இடங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது எந்தெந்த இடத்துலலாம், இப்ப உதாரணமா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உற்பத்தியில இந்தியாவில மகாராஷ்டிராக்கு அடுத்தமாக இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய 2ஆம் நிலையில இருக்கக்கூடிய உற்பத்தி மாநிலம். அந்த மாதிரி அமெரிக்காவில் பல இடத்துல இருக்கும். பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிறதுல 82% இடங்கள் இந்த பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கின்றன. மந்த நிலை தாண்டி விட்டது, பொருளாதாரம் இறங்கு முகத்துல இருக்கு 82% இடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது மிக மிக இது எப்பல இருந்து சொல்றாங்கன்னா, 2020 இருந்தே இது ஆரம்பிச்சு விட்டது. கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படியாகி இன்னைக்கு மிக மோசமான ஒரு நிலைமையில நிக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிராஃப்ட் அண்ட் ஹெய்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருளாதார எக்கானமிஸ்ட், அவங்க அதாவது பொருளாதார வல்லுநர்கள், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா இதுவரை சந்தித்தே இல்லாத ஒரு பொருளாதார வீழ்ச்சியையும் மந்த நிலையும் நோக்கி செல்கிறது அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள், அமெரிக்க வாழ் வெள்ளை இனத்தவர்கள். நம்மள மாதிரி இந்தியர்கள் இங்க இருந்து அங்க போய் சொல்றாங்கன்னா கூட அவங்க ஏதோ ஒரு சப்பக்கட்டு கட்டி சொல்றாங்கன்னு சொல்லலாம். இவங்க அந்த நாட்டிலே இருக்கிறவங்க, அவங்களே இந்த மாதிரி சொல்றாங்க. மிகப்பெரிய பொருளாதார எல்லாம் மதிப்பிற்குரிய பொருளாதார வல்லுநர்கள் இவங்க. அவங்க சொல்றாங்க. இதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, the sun started setting in the west அப்படிங்கிற வார்த்தையை இவங்க 2 பேருமே, கிராஃப்ட் ஹெய்ன்ஸ் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஜேபி மோர்கன், ரொம்ப ரொம்ப பிரபலமான நம்பர் 1 அப்படின்னு கூட சொல்லலாம் பேங்க். அதுல இருக்கக்கூடிய அவர் தான் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஜேமி டிமான். இவரை பல வீடியோல நான் இவரை பத்தி பேசியிருக்கேன். அவருடைய ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது அவருக்கு கணித்து சொல்லக்கூடியது எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பேங்க் எல்லாம் டைம் சொல்ல மாட்டாங்க எப்ப பொருளாதார மந்த நிலை வருது, வீழ்ச்சி வருதுன்னு. ஆனா அவங்களுக்கு தெரியும், கணித்து வச்சிருப்பாங்க. அவங்க எதுக்கு அடுத்தவங்களுக்கு அந்த டயத்தை சொல்லணும், இந்த நேரத்துல வருது அப்படிங்கறது சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க கணித்துட்டாங்க. அதே மாதிரி நானும் கணித்து வச்சிருக்கேன், பொருளாதார மந்த நிலை வந்துவிட்டது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இதை நாங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா டிட்லர் டுர்டன் அப்படிங்கிற அவர் இது என்ன சொல்றாருன்னா,
ஹவுஸ்ஹோல்டு, அதாவது பொதுமக்கள், அவர்கள் சார்ந்த குடும்பங்கள், அவர்களுடைய வீட்டு கடன், மற்ற கடன்கள் எல்லாமே ரெக்கார்டு ஹைல இருக்குங்கிறாரு. அதாவது எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட 19 ட்ரில்லியன் டாலர் அப்படிங்கிறார். நான் பல முறை சொல்லிட்டேன். சில பேர் கேட்கறாங்க, சார் ட்ரில்லியன் பில்லியன் சொல்லாதீங்க, கோடி லட்சத்துல சொல்லுங்க. ஒன்றும் செய்ய முடியாது, இன்டர்நேஷனல் நார்ம்ஸ் அது மாதிரி. ஆனா ஒரே ஒரு இது மட்டும் சொல்லலாம். 1 பில்லியன் அப்படிங்கிறது 8800 கோடி ரூபாய். 1 பில்லியன் டாலர் அப்படிங்கிறது 8800 கோடி ரூபாய். இது அப்படி வச்சுக்கோங்க. நம்பர் படி பாத்தீங்கன்னாக்கா 1 பில்லியன்ங்கிறது 100 கோடி, அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம அதை கொஞ்சம் அப்படியே கால்குலேட் பண்ணி பாருங்க, தெரியும். ஸோ 19 ட்ரில்லியன் டாலர் இந்த குடும்பத்திற்கான கடன்கள். குடும்பம் வீடு கட்டுவதற்கோ, வீடு வாங்குவதற்கோ, வீடை மேம்படுத்துவதற்கோ, இல்ல கார் வாங்குவதற்கோ, மற்ற பொருட்கள் வாங்குவதற்கோ. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்காவில் மேக்சிமம் எக்கானமி அப்படின்ற பொருளாதாரமும் இன்கம், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர், வருமானம் மற்றும் செலவு எல்லாமே கிரெடிட் கார்டை சார்ந்து தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த கிரெடிட் கார்டை ஒரு கலாச்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, 3வது மாதத்து வருமானத்தை எதிர்பார்த்து இன்னைக்கு கிரெடிட் கார்டுல செலவு பண்ணிடுவாங்க அவங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனைங்க. அதுல இந்தியர்கள் தப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன இருந்தாலும் அந்த இந்திய ஜெனட்டிக்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு சேமிப்பு மிக மிக முக்கியம். அண்ட் 2வது, வருங்காலத்தை எதிர்பார்த்து அதுல இருக்கக்கூடிய ஆபத்துகளோ இல்ல எதிர்பாராத சம்பவங்கள் ஏதாவது நடந்ததுன்னா அதற்கான தன்னை தயார்படுத்திக்கணுங்கிறதுக்காக செலவுகளை குறைத்து முதலீடுகளை அதிகரித்து, வீடுலயோ கார்லயோ பல விதமான முதலீடுகளை அதிகரிச்சு வச்சிருப்பாங்க. செலவு இந்த அமெரிக்க வாழ் ஒரிஜினலா, அதாவது இந்த வெள்ளையர்கள் மற்றும் கருப்பின மக்கள், இவங்க மட்டும்தான் அந்த மாதிரி செய்வாங்க. ஓகே, சரி, அது ஒரு பக்கம். அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய இதுல குறிப்பா எதை சொல்றாருன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் லோன் மிக அதிகமா இருக்கு. இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எல்லாமே டிஃபால்ட் ஆகக்கூடியது, இது எதுவுமே திரும்பி வாராக்கடன்ல போய் சேர்ந்துரும், யாரும் திருப்பி கட்ட போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பத்தி கூட நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க. கிரெடிட் கார்டுல மட்டுமே 1 ட்ரில்லியன் டாலர் வருமானம் உள்ள ஒரு, அதாவது 8800 இன்டூ இன்னொரு 3 சைபர் அதோட சேர்த்துக்கங்க. 1 ட்ரில்லியன்ங்கிறது 1000 பில்லியன். 1 பில்லியன் 8800 கோடி, அதோட இன்னொரு 3 ஜீரோ சேர்த்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கங்க. அந்த அளவுக்கான கிரெடிட் கார்டுல இருக்கக்கூடிய கடன்கள் இருக்குல்ல, அதுல 90% திரும்பி வராது அப்படின்னு சொல்லி கணிப்புகள்லாம் வந்திருக்கு. மிக மிக மோசமான. சரி, இதெல்லாம் ஒண்ணு இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. இதுக்கு அடுத்ததா இன்னும் ஒரு முக்கியமான இந்த யுஎஸ் ரிசெஷன், பொருளாதார மந்த நிலை அமெரிக்காவில். அதை பத்தி பார்க்கும்போது டாய்ச் பேங்க் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய பல கம்பெனிகள், குறிப்பா அதுல இந்த சிப் மேனுஃபேக்சரரா இருக்கக்கூடிய என்விடியாவை தான் அவர் குறிப்பா சொல்றாங்க. அந்த என்விடியா கிட்டத்தட்ட ஒரு 4 ட்ரில்லியன் 5 ட்ரில்லியன் டாலர் வருமானம், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதுக்கு வந்துருச்சு. அதை பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க அதை ஷார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அதாவது மேல் விலைக்கு விற்க போறோம் அப்படின்னு. நான் இந்த என்விடியா, ஓப்பன் ஏஐ, அதுக்கப்புறம் கூகுள்னுடையது, ஜெமினி, இது மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அது சிப் மேனுஃபேக்சரர்ஸ், இன்டெல், இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்க்குலரா இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணிருக்காங்கன்னு ஒரு கிராபிக்கல் பிக்சர் ஒன்று பார்த்தேன். அது ஒரு தனி வீடியோவா உங்க கூட ஷேர் பண்றேன். யாருக்கெல்லாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் கொஞ்சம் நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறவங்களாம் அதை பார்க்கும்போது தெளிவா அவங்களுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா இருக்கும் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு. அவர் இதை சொல்லியிருக்காங்க. அதாவது டாய்ச் பேங்க், நாங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி இருக்கிற எந்த கம்பெனியா இருந்தாலும், சிப் மேக்கர்ஸ், என்விடியால இருந்து, அப்புறம் இந்த ஓப்பன் ஏஐ சாம் ஆல்ட்மனோட கம்பெனி, கூகுளோடது, அதுக்கப்புறம் மெட்டாவோடது, இது எல்லாத்தையும் நாங்க விற்க போறோம். இன்டெல், இது எல்லாத்தையும் நாங்க விற்க போறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு, ஏஎம்டின்னு, அதெல்லாம் கூட அட்வான்ஸ் மெஷின் டிவைசஸ் ஏதோ ஒன்று, ஏஎம்டின்னு, எல்லாத்தையுமே நாங்க ஷார்ட் பண்றோம். ஷார்ட் பண்றதுன்னா மேல் விலையில விற்க போறோம். எதுக்காக மேல் விலையில அவங்க விற்கிறாங்க, அல்ல இப்ப இருக்கிற விலையில விற்கிறாங்கன்னா, விலை கண்டிப்பாக சரியும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. விலை கண்டிப்பாக சரியும். எப்படி சரியும்? அமெரிக்கா பிரமாதமான பொருளாதாரம் எல்லாம் இருக்கு அப்படின்னும் போது எதுக்காக சரியணும் அப்படின்னு பார்த்தா, பொருளாதார மந்த நிலை 2020லேயே வந்து விட்டது. கொஞ்சம் கொஞ்சமா அக்ரவேட் ஆயிட்டு இருக்கு, அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப அது மந்த நிலை அப்படிங்கறத தாண்டி பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு மாதிரி அனாலிசிஸ்ல இது எல்லாமே அமெரிக்காவினுடைய சிஐஏ, அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட். அப்ப அவங்க இப்ப இருக்கிற அதிபர் ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப், இவங்க எல்லாரையுமே ஒன்னா ஒரு கூட்டுக்கலவான. இதை தவிர முன்னாள் இருக்கிற அதிபர்களும் இருக்காங்க. இந்த கிளின்டன், ஹிலரி கிளின்டன், அதுக்கப்புறம் ஒபாமா,
இவங்க எல்லாருமே பைடன் எல்லாருமே சேர்ந்துதான், அவங்க எல்லாருமே இந்த டீப் ஸ்டேட் கைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வேண்டுமென்றே முன்னெடுக்கப்பட்டது. அமெரிக்காவின் பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய செய்து அந்த 38 ட்ரில்லியன் டாலர் கடன் இருக்குங்களே, கடன் சுமை அமெரிக்காவின் மேல இருக்கு. ட்ரெஷரி பாண்ட் எல்லாம் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதை எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஒழிச்சு கட்டி உலகத்தையே ஏமாத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் தேடி தேடி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய செய்திகள் இருக்கு. எப்படி எதை சுருக்கி உங்ககிட்ட சொல்றேனே, ஏன்னா இந்த மாதிரி வீடியோல சுருக்கி சொல்லும் போதே பலர் வந்து சின்னதா போடுங்க வீடியோவை அப்படிங்கிறாங்க. நானும் சின்னதா தான் போட்டிருக்கேன். ரொம்ப கம்மி நேரத்தை தான் எடுத்துக்கிறேன். ஆனா பல செய்திகள் அதுல இருந்து விடுபட்டு போயிடுகின்றன. இப்போ ஒண்ணும் இல்லை, இந்த துரந்தர் படத்தை பத்தி நான் அடுத்ததா எதை பத்தி பேசணும்னு இருக்கேன்னா, IC-814 இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் எப்படி காட்மாண்டுல இருந்து கண்டஹார் K2K எப்படி கடத்தி கொண்டு போனாங்க, அதுல பின்னணியில யார் யாரெல்லாம் இருக்காங்க, அதனுடைய முழு ஸ்டோரியும் எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதை தவிர மற்ற பல இந்தியாவின் மேல பயங்கரவாதிகளால பாகிஸ்தான் உளவாளிகளால தயாரிக்கப்பட்டு இந்தியாவிற்குள்ள அனுப்பப்பட்ட பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல்களை பத்தியும் இன்னொரு வீடியோலையும் போடலான் இருக்கு. அவ்வளவு விஷயம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. துரந்தர் படமே ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணிருக்காங்க. அதுவே 3.5 மணி நேரம். அதுக்கு இன்னொரு பார்ட் 2 ஒன்னு வரப்போகுது மார்ச் 2026. பார்ட் 1 அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு. பார்ட் 2 இன்னும் எந்த மாதிரி பூகம்பம் தான் வரும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப கமிங் டு திஸ், இந்த பொசிஷன் வரும்போது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. இதுக்கு அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு ஸ்டடி, அந்த தரவுப்படி என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 3 லட்சம் டாலர் யார் யாரெல்லாம் இன்கம், அதாவது வாங்குறாங்களோ அவங்களுக்கு வருமானம் இருக்கும், அதுல கிட்டத்தட்ட 40% பேருக்கு வாங்குற சம்பளம் செலவுக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு. அவங்க வாங்கியிருக்கிற கடன், அதற்காக திருப்பி கட்ட வேண்டிய EMI, அதற்கான வட்டி, அது தவிர மாதாந்திர செலவு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது 3 லட்சம் டாலர் சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஒரு சொகுசான வாழ்க்கையில போய் விழுந்துட்டாங்க. அதனால அவங்களால அதுல வந்து கிட்டத்தட்ட 40% மக்களால திருப்பி கட்ட முடியாத ஒரு நிலைமை இருக்கு. ரிசெஷன் வந்துச்சுன்னா இந்த லக்ஸுரி பர்சன்ஸ் சொல்லக்கூடிய இந்த செக்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த தொகுப்பு மக்கள் மிகப்பெரிய ஒரு அவஸ்தைக்கு உள்ளாவாங்க, சங்கடத்துக்கு உள்ளாவாங்க. 2 மாசம் அவங்களுடைய வருமானம், அதாவது சம்பளம் நிறுத்தி வைக்கப்பட்டால் அவங்க ஆட்டம் க்ளோஸ். அதுல பல பேர் தற்கொலை செய்வதற்கு தள்ளப்படுவார்கள்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று படிச்சாங்க. இதுக்கப்புறமா தான் இன்னும் பல விதமான செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அதுல மிக மிக குறிப்பா நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த JP மோர்கன் தலைவர், அதுதான் சீஃப், ஜாமி டிமான், அவர் வந்து நாங்க முன்னாடியே கணிச்சிட்டோம், அதை எதுக்கு நாங்க மத்தவங்களுக்கு சொல்லணும், மத்தவங்களுக்கு அவங்களா புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா ரிசெஷன் வந்தாச்சுன்னு சொன்னார்ல, அதுல முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவனிங்க நல்லா, இந்த கடனை பத்தி தான் சொல்றாரு. அதுல அவருடைய பேங்க்கும் இருக்கு, அதுல கோல்ட்மேன் சாக்ஸ் இருக்கு, மோர்கன் ஸ்டான்லி இருக்கு, அதுக்கப்புறம் சிட்டி பேங்க் இருக்கு, அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா இருக்கு, வெல்ஸ் ஃபார்கோ அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் JP மார்கனும் இருக்கு. இதை தவிர மற்ற சில பேங்குகள்லாம் இருக்கு. இவங்களுடைய மொத்த கடன் கிட்டத்தட்ட 350 பில்லியன் டாலர்ல இருந்து 500 பில்லியன் டாலர் வரைக்கும் இருக்கு. இது எல்லாமே வாரா கடன்ல போயிடும். NPAன்னு சொல்லக்கூடிய நான் பெர்ஃபார்மிங் அசெட்ல இது வச்சிருக்காங்க. இவங்களால அது மேனேஜ் பண்ண முடியாது. இது என்னைக்கு வேணாலும், இந்த ஒரு பபுள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னைக்கு வேணாலும் இது வெடிச்சு சிதறும். அப்ப வந்து பல பேங்குகள் க்ளோஸ் பண்ணப்படும். இதுக்கு உதாரணமா பல நாள் நடந்த ஒரு இதெல்லாம் சொல்றாங்க. என்ன அப்படின்னாக்க, 1929 இருந்து சொல்றாங்க. எந்தெந்த மாதிரி தரவுகள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1929 சொல்றாங்க, அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே சொல்றாங்க, 70ல, 73ல, 75ல, அதுக்கப்புறம் வந்து 2008 மிகப்பெரிய வீழ்ச்சி. இந்த 2008ல வந்து சிட்டி பேங்க் தான் இதுல முக்கியமான, அதாவது பேங்க் பிஹைண்ட் த ரிசெஷன்ங்கிற மாதிரி. ஏன்னா பேங்கர்ஸ் தான், அதாவது ஒரு ரிப்போர்ட் படி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மிகப்பெரிய அளவில் பேங்க்லாம் இருக்குல்ல, அவங்க தான் ரிசெஷனையே கொண்டு வராங்க, அவங்க தான் பொருளாதார மேம்படுத்தையும் கொண்டு வராங்கன்னு. அதற்கான பல காரணங்களை சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு எனக்கு. சிட்டி பேங்க் வந்து 2008 லெமன் பிரதர்ஸ் இதுல வந்து தப்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. எதனால அப்படின்னா, அந்த ரெசெஷனை கொண்டு வந்ததே அந்த சிட்டி பேங்க் தான் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கூட நான் படிச்சேன். எனக்கு வந்து எப்படி ஒரு பேங்க் ஒரு ரிசெஷனை கொண்டு வரும், அது எதுக்காக அப்படின்னா, சாதாரணமா ஒண்ணு சொல்லுவாங்க, உலகத்துல பணக்காரனாகிறதுக்கு 2 வழி இருக்கு அப்படின்னு. ஒண்ணு வந்து நம்ம சுயமா நல்லா சம்பாதிச்சு, நேர்மையா வாழ்ந்து சம்பாதிச்சு நம்ம பணக்காரனா. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இருக்கிற பணக்காரன் எல்லாத்தையும் ஏழையா ஆக்கிட்டோம்னா, நம்ம கிட்ட இருக்கிறத தப்பிக்க வச்சுட்டோம்னா நம்ம பணக்காரன் ஆயிடுவோம்ல.
அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இந்த சிட்டி பேங்க் செயல்பட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. ரிசெஷனை 2008 லெமன் பிரதர்ஸ் ரிசெஷனை கொண்டு வந்ததே இவங்க தான். அதுல அவங்க தப்பிச்சுட்டாங்க, மத்தவங்க எல்லாம் அழிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதை பத்தி எல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சி தான் வருது நமக்கு. சரி, இதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, பாருங்களா, அதான் சொன்ன மாதிரி 1929, 79, 85, 93, 2001, 2008, 2020, இப்ப என்ன சொல்றாங்கன்னா 2025, 27 மிகப்பெரிய மந்த நிலையும் மிகப்பெரிய வீழ்ச்சியும் வரும் அப்படிங்கறதான் முக்கியமான செய்தியா நமக்கு படுது. ஓகேங்களா? இதுல இந்த சிட்டி பேங்கை பத்தி நான் சொல்லிட்டேன். இது சாதாரண பொதுமக்களுக்கு தெரிவதே இல்லை. அவங்களுக்கு எப்ப தெரிய வருது அப்படின்னா, இந்த கடனை வசூலிக்கிறதுக்கான பல அராஜகங்களை பேங்குகளோ இல்ல பைனான்ஸ் கம்பெனிகளோ செய்யும் போதும், அவங்கள வேலையிலிருந்து தூக்கும் போதும், வேலை இல்லாம அவங்க அவஸ்தைப்படும் போதும் அப்பதான் அவங்களுக்கு புரிய வருது அப்படிங்கிற மாதிரி. இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து சேவிங்ஸ்லாம் வச்சுக்கிட்டு பண்ணோம்னா இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த இடத்துல நான் திருப்பியும் என்னடா இது எப்ப பார்த்தாலும் இவர் மோதியை பிரைஸ் பண்ணிக்கிறோம், அப்படி கிடையாது. இதையெல்லாம் உத்தேசிச்சு தான் இந்தியாவினுடைய தங்க கையிருப்பு அதிகப்படுத்துவதோ, இந்தியாவினுடைய தங்கத்தை பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருந்து திருப்பி எடுத்துட்டு வர்றதோ, இங்க பலவிதமான முன்னெடுப்புகளையும் கொள்கை ரீதியான பல முன்னெடுப்புகளையும் செய்தது. ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, அதுக்கப்புறம் இந்த முத்ரா லோனு, இந்த மாதிரி லக்பதி தீதி, இது மாதிரி பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கிறது. டெக்ஸ்டைல் பார்க் ஓபன் பண்றது, அப்புறம் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரிக்கு ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ்ஸ்ன்றதை கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே கொண்டு மேலும் 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 நாட்டை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல முன் யோஜனையோட இப்ப இருக்கிற பாரத பிரதமர் மோடி அவர்கள் பல நடவடிக்கைகளை எடுத்திருக்காரு. அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டு வராங்க. அதையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் மற்ற நாட்டுல கவனிக்க தவறிவிட்டார்கள் அப்படின்னா, கடன் மேல கடன், நோ டாலர் பிரிண்ட் பண்ணி வெளிநாட்டுகளுக்கு கொடுத்து அடிச்சு நொறுக்கி அந்த நாடுகள்லாம் வீழ்ச்சி அடைய வச்சுட்டாங்க. இந்தியா மட்டும் தப்பிச்சிருச்சு. அதுல ஒரு முக்கியமான செய்தி அது நமக்கு. இந்த இடத்துல தான் ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் குளோபல் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் ஒரு ரேட்டிங் ஏஜென்சி, அவங்க மதிப்பீடு செய்யக்கூடிய நிறுவனம், நிறைய கன்சல்டன்சி எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2010 இருந்தே பல மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தாங்கள் திவாலாகிவிட்டோம்னு அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற கணிச்சு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் தரவுகள் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு, பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட். இவங்க எல்லாமே ஏதோ நான் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் சொல்லலை, அதை திருப்பி நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா கமெண்ட் போடும்போது சில பேர் கேட்கிற கேள்விலாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. திருப்பி சொல்றேன், ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஏன்னா இந்த சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குன்னு. திருப்பி ஏன் அரெஸ்ட் பண்ணல, ஏன் ஆக்ஷன் எடுக்கல, ஏன் கோர்ட்டுக்கு போகலன்னா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. திருப்பரங்குன்றத்துல நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு நியாயமான தீர்ப்பு கொடுத்துற அந்த நீதிபதி படுற பாட்டை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஒரு மிக மிக முக்கியமான தகவல். ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் என்ன சொல்றாங்கன்னா, 2010 இருந்தே அக்யூமுலேட்டட் லாசஸ் மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்ல இருக்கு. அவங்க வெகு சீக்கிரம் நாங்க திவாலாகி விட்டோம்னு கையை தூக்கிட்டு அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, கோல்ட்மேன் சாக்ஸஸ், மோர்கன் ஸ்டான்லி, சிட்டி பேங்க், அதுக்கப்புறம் ஜேபி மோர்கன், இந்த பேங்க் எல்லாமே சேர்ந்து $350 பில்லியன் இருந்து $500 பில்லியன். இது எப்ப வரைக்கும் அப்படின்னாக்கா, 2ஆம் காலாண்டு, அதாவது 30th June 2025 வரைக்கும் இவ்வளவு சேர்ந்திருக்கு. இப்ப அதுக்கப்புறமா அடுத்தது டிசம்பர் வந்தாச்சு, இன்னும் எவ்வளவு இருக்குங்கிறது தெரியாது. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, $500 பில்லியன் வரைக்கும் என்பிஏவா ஆயிடும். இது வாராக்கடன் தான், இது ரைட் ஆஃப் பண்ணணும், வேற வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது இன்னும் ரிப்போர்ட் ஆகல, அப்படியே கமுக்கமா வச்சிருக்காங்க. பட் பல வல்லுநர்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் செய்தியா வந்திருக்கு. இதை தவிர எந்தெந்த மாதிரி வாராக்கடன்கள், எந்தெந்த மாதிரி கடன் சுமைகள், எந்தெந்த மாதிரி எல்லாம் இருக்கு, யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சில ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. அதுல என்னன்னா, இந்த ஆட்டோமொபைல் ஃபைனான்ஸ் கம்பெனில 2 முக்கியமான கம்பெனிகளை பத்தி சொல்றாங்க. அது ஒன்னு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராண்ட் அப்படிங்கிறது, இன்னொன்னு ட்ரை கலர் அப்படிங்கிற கம்பெனி. இந்த 2 கம்பெனி ஆல்மோஸ்ட் திவாலா ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. செப்டம்பர் 2025 இவங்களுக்கு டிக்ளரே பண்ணிட்டாங்க, நாங்க திவாலா ஆயிட்டோம். அதாவது இந்த தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, மஞ்ச கடுதாசு கொடுத்துட்டாங்கன்னு, அந்த மாதிரி திவாலா ஆயிடுச்சு, இனிமே எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. மிகப்பெரிய அளவிலான லாஸ், அவங்களுக்குலாம் மிகப்பெரிய அளவிலான நஷ்டம் அந்த மாதிரி இருக்கு. இதற்கான காரணங்களையும் நான் சொல்றேன் பின்னாடி.
வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கு. இதை தவிர யூபிஎஸ் அப்படிங்கிறவங்க அவங்களோடது இன்னும் அதிகமான ரிப்போர்ட் இருக்கு. அவங்களோடதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஜூரிஸ்ல இருக்கக்கூடிய உலகத்திலேயே மிக அதிக பெரிய அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வெல்தியஸ்ட் அப்படின்னு. முன்னாடி வந்து இது யூனியன் பேங்க் ஆஃப் சுவிட்சர்லாந்து இருந்தது, அதை ஷார்ட் பண்ணி தான் யூபிஎஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. இந்த யூபிஎஸ்ல வந்து பாருங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, இவங்க நிறைய முதலீடுகள் செய்வாங்க பங்கு மார்க்கெட். உலகத்துல இருக்கிற பல நாடுகள்ல இருக்கிற பங்கு மார்க்கெட்ல முதலீடு செய்வாங்க. அதற்கு வந்து ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. பலவிதமான முதலீடுகள் இருக்கு. அதுல ஹெட்ஜ் ஃபண்ட் முதலீடு ஒரு வகை. அந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ல வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மிக அதிக அளவு, ஒரு சில ஹெட்ஜ் ஃபண்ட்ல, எல்லாம் இல்ல, ஒரு சில ஹெட்ஜ் ஃபண்ட்ல மிக அதிக அளவிலான நஷ்டம் ஏற்பட்டதுனால அந்த ஹெட்ஜ் ஃபண்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ஹெட்ஜ் ஃபண்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் மாசம் 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ 1000 ரூபாயோ ஏதோ போட்டு அதுல பண்றோம். அந்த பணத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை யாரு மேனேஜ் பண்றாங்களோ, இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து ஏதோ ஒரு இந்த யூபிஎஸ் கம்பெனி வச்சுங்களேன், இந்தியாவில கூட அது நடந்தது. பிராங்க்லின் டெம்பிள்டன் ஒரு கம்பெனி திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஃபண்டை நாங்க க்ளோஸ் பண்றோம் ஏன்னா நிறைய நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்புறம் நிறைய பிரச்சனை எல்லாம் வந்து செபி அதுல இன்டர்ஃபியர் பண்ணி அதுல நிறைய பிரச்சனை, அது சால்வும் ஆச்சு. அதுக்கப்புறமா என்ன, முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும். இந்த பிராங்க்லின் டெம்பிள்டன்ங்கிற ஃபண்ட் வந்து அமெரிக்காவை சார்ந்த ஃபண்ட், யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப இந்த யூபிஎஸ்க்கு வந்தோம்னா இந்த மாதிரி ஹெட்ஜ் ஃபண்டை வந்து அவங்க பணம் வாங்கியிருக்காங்க, பொதுமக்கள் கிட்ட இருந்தோ பெரிய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வாங்கியிருப்பாங்க. அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல மிகப்பெரிய நஷ்டம் ஆயிடுன்னு சொல்லிட்டு அந்த ஃபண்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இதுக்கு அடுத்ததா முக்கியமா அந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ல மிகப்பெரிய அளவிலான டேமேஜ் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. 2 முக்கியமான ஹெட்ஜ் ஃபண்டை அந்த மாதிரி அவங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பல ஹெட்ஜ் ஃபண்ட்ல இந்த 2 முக்கியமான ஹெட்ஜ் ஃபண்டை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா பாக்குறது வந்து என்ன, இத்தனைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல சப் பிரைம் ஆட்டோ ஃபைனான்சிங் கிடையாது அப்படிங்கிறாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பிராண்ட் மற்றும் ட்ரை கலர் அப்படின்னு 2 ஆட்டோ ஃபைனான்ஸ் கம்பெனிகள், அதாவது ஆட்டோமொபைல் ஃபைனான்ஸ் கம்பெனிகள் திவாலா ஆயிடுச்சுன்னு அறிவிச்சிட்டாங்க செப்டம்பர் 2025 சொன்னேன் இல்லைங்களா. அந்த மாதிரி பார்க்கும்போது நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேங்க் வந்து ஒரு 100 கோடி ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும்னா அந்த 100 கோடியை இன்னொரு பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, லோன். அதுதான் சப் பிரைம் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி கொண்டு போவாங்க. அது அப்படியே செயின் மாதிரி லோனா எடுத்துக்கிட்டே போவாங்க. அந்த இது வந்து கொஞ்சம் ஃபைனான்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும். இருந்தாலும் ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கடன் வாங்குறாரு, ஒரு எஃப்டி வாங்குறீங்க, அந்த எஃப்டியை வச்சு கடன் வாங்குறீங்க, அந்த எஃப்டிக்கு மேல இன்னொருத்தர் அவர் இன்னும் அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து கடன் வாங்குவார். அதுக்கு பேர் அந்த செயின் கடன், செயினா இருக்கிற கடன். அந்த சப் பிரைம் லெண்டிங்ல கூட இல்ல, ஆட்டோ ஃபைனான்சிங் கம்பெனில இருந்தாலும் நஷ்டம் அடைஞ்சிருக்கு. இது ஒண்ணு ஆச்சுங்களா. இதை தவிர இதே யூபிஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 93% அமெரிக்கா பொருளாதார மந்த நிலைக்கு போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. அப்ப 7% தான் பொருளாதார மந்த நிலை போகாமல் இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. 93% வாய்ப்புகள் அதிகம்னு இந்த யூபிஎஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணி முன்னறிவிப்பு செஞ்சிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து சொல்றக்கூடிய பொதுமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய தனிநபர் வருமானம், அதுக்கப்புறம் தனிநபர் செலவுகள், அதாவது இன்கம் அண்ட் கன்சம்ஷன் அப்படிங்கிறாங்க. இதை தவிர முக்கியமானது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா 4வது பாயிண்ட் அவங்க சொல்றது வந்து வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட். சோ தனிநபர் வருமானம், தனிநபர் செலவு, அதுக்கப்புறம் தொழிற்கூடங்களின் உற்பத்தி, அதற்கப்புறமா வேலை வாய்ப்பு, வேலையில் அமர்த்துவது, இது எல்லாத்துலயுமே சரிஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கிறாங்க. எப்ப இருந்து சரிஞ்சுக்கிட்டு வருதுன்னா, பிப்ரவரி 2025 இருந்து நாங்க மாதந்தோறும் கணிச்சுக்கிட்டே வரோம். இப்ப டிசம்பர் வந்தாச்சு, கிட்டத்தட்ட 10 மாசமா இது வந்து இதுல எந்த விதமான முன்னேற்றமும் கண்ணுக்கு தெரியவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு மிக மோசமான நிலைமைய இப்ப வந்து சேர்ந்திருக்கு. ஏதோ இந்த இப்ப இருக்கிற கிறிஸ்துமஸ் பீரியட், அந்த ஹாலிடேஸ், அந்த அதுல கொஞ்சம் செலவெல்லாம் அதிகரிக்கும், மக்கள் வாங்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதனால வந்து ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் மீட்டு எடுக்கிற மாதிரி வரும். ஆனா பழையபடி அடுத்த வருடம் ஆரம்பத்துல எல்லாம் செமத்தியான வீழ்ச்சி அடையும் அப்படிங்கறத இந்த யூபிஎஸ் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க.